இலங்கை உள்நாட்டுப் போரின் தோற்றம் முதல் அதன் பேரழிவுகரமான இறுதிக்கட்டம் வரையிலான ஒரு சுருக்கமான பார்வை இதோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சின்ன கற்பனை செய்ய சொல்றேன். ஒரு சிறிய கடற்கரை பகுதி, அதிகபட்சம் சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கும். ரொம்ப சின்ன இடம். ஆமா. ஒரு புறம் கடல், மறுபுறம் ஒரு பெரிய காயல், அதாவது லெகூன். தப்பித்துச் செல்ல வேற வழியே இல்லாத அந்த சிறிய நிலப்பரப்புக்குள் சுமார் 3 லட்சம் பொதுமக்கள் சிக்கியிருக்காங்க. அவர்களை சுற்றி குண்டுகள் மழையாக பொழிகிறது. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உண்மைதான். ஆனா அதுதான் அவர்களுக்கு உலகிலேயே பாதுகாப்பான இடம் அப்படின்னு அரசாங்கத்தால சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல அந்த இடமே ஒரு மாபெரும் சுடுகாடாக மாறுது. இன்னைக்கு நாம அலசப் போகும் ஆதாரங்கள் மிகவும் கனமானவை. இலங்கை உள்நாட்டுப் போர் மற்றும் அதோட இறுதி கட்டமான 2009 மே 18 முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் குறித்த ஐநா அறிக்கைகள், மனித உரிமை அமைப்புகளின் ஆவணங்கள், இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நம்மிடம் உள்ள இந்த தரவுகள்ல பல்வேறு முரண்பட்ட அரசியல் பார்வைகள் இருக்கு. ஒரு தரப்பு இந்த மே 18 நிகழ்வுகளை பயங்கரவாதத்தின் ஒழிப்பு அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்னொரு தரப்பு இத தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு அல்லது மாபெரும் போர்க்குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 2 முற்றிலும் மாறுபட்ட பார்வைகள். சரியா சொன்னீங்க. அதனால நாம இன்னைக்கு எந்த பக்கமும் சார்பெடுக்க போவதில்லை. ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்த ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட பின்னணியில் உள்ள புவிசார் அரசியல் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைப்பதே இந்த ஆழமான அலசலோட ஒரே நோக்கம். சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். 2009 நடந்த அந்த பெரும் துயரத்தை புரிஞ்சுக்க நாம பல தசாப்தங்கள் பின்னோக்கி போகணும். ஒரு நாடு திடீர்னு ஒரு நாள் காலையில விழித்தெழுந்து உள்நாட்டு போர தொடங்குவதில்லை, இல்லையா? ஒரு நாளும் அப்படி நடக்காது. இதுக்கு பின்னால் கண்டிப்பா ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஆமாம். இதோட ஆணிவேர் காலனி ஆதிக்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு. ஆரம்பத்துல பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இலங்கை, அதாவது அப்போதைய சிலோன், ஒரே தீவாக நிர்வகிக்கப்பட்டது. பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷாரோட வழக்கம் இல்லையா? அவங்களோட ஆஸ்தான தந்திரமே அதுதானே. கரெக்ட். அதனால பெரும்பான்மை சிங்களவர்களுக்கும் சிறுபான்மை தமிழர்களுக்கும் இடையே ஒரு நிர்வாக பதற்றம் வளர தொடங்குச்சு. இந்த சிறுபான்மை தமிழர்கள் அப்படிங்கிறதுல பல தலைமுறைகளாக அங்கு வாழும் இலங்கை தமிழர்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய அழைத்துச் செல்லப்பட்ட இந்திய தமிழர்கள் இருவருமே அடங்குவர். 2 தரப்பு தமிழர்களுமே இதுல பாதிக்கப்படுறாங்க. ஆனா 1948ல இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த விரிசல் இன்னும் பெரிதாக தொடங்குச்சு. தமிழர்கள் ஓரங்கட்டப்பட்டதாக உணர்ந்தாங்க. ஆதாரங்களை பார்க்கும்போது தமிழர்கள் அரசியல் ரீதியாக மட்டுமில்லாம தங்களோட அன்றாட வாழ்வாதாரத்திலேயே குறிவைக்கப்பட்டதாக தெரியுது. குறிப்பா 1956ல கொண்டு வரப்பட்டு சிங்களம் மட்டும் சட்டம், அதாவது சின்ஹலா ஒன்லி ஆக்ட், இது எப்படி நடைமுறையில வேலை செஞ்சது? அதுதான் முதல் பெரிய திருப்புமுனை. ஒரு சாதாரண தமிழ் அரசு ஊழியரை நினைத்து பாருங்க. பல ஆளுங்க அவர் அந்த வேலையில் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சட்டம் வருது. இனிமேல் சிங்களம் மட்டுமே நாட்டின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடப்பாவமே. அப்போ திடீர்னு மொழி தெரியலனா என்ன பண்றது? அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சிங்களம் தெரியவில்லை என்றால் நீங்க வேலையை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு. அந்த சட்டம் வந்த பிறகு மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாத பல ஆயிரம் தமிழர்கள் தங்களோட அரசு வேலைகளையும் ஓய்வூதியங்களையும் இழந்தாங்க. இது ரொம்ப அநியாயமா இருக்கே. ஆமா. காவல் நிலையங்கள், தபால் நிலையங்கள், நீதிமன்றங்கள் என அனைத்திலும் சிங்களம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதால் சாதாரண தமிழ் மக்கள் தங்களோட சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக ஆக்கப்பட்டாங்க. ஒரு மொழியை திணிப்பதன் மூலமா ஒரு சமூகத்தோட பொருளாதாரத்தை ஒரே இரவுல முடக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் ஆயுதம். இது கல்வியிலும் எதிரொலித்தது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அந்த தரப்படுத்தல் கொள்கை, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன், அது எப்படி வேலை செஞ்சதுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. 1970களில் கொண்டு வரப்பட்ட இந்த தரப்படுத்தல் கொள்கை ஒரு மிக நுட்பமான புறக்கணிப்பு முறை. எப்படி என்றால், பல்கலைக்கழகங்கள்ல, குறிப்பா மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகள்ல சேர தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்களை விட அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு குறிப்பிட்ட போட்டியாளர் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கால்ல மட்டும் கூடுதல் எடைய கட்டி ஓடச் சொல்ற மாதிரி இருக்கு. திறமை இருந்தாலும் வெறும் இனத்தின் அடிப்படையில வாய்ப்பு மறுக்கப்படுகிறதே. மிகச்சரியான உதாரணம்.
ஒரு சிங்கள மாணவன் 200 மதிப்பெண்கள் எடுத்தால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்றால் ஒரு தமிழ் மாணவன் அதே இடத்தை பெற 250 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாக்கப்பட்டது. இது மாணவர்களோட எதிர்காலத்தையே அழிச்சிடுமே. ஆமா. இதனால் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்து பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களோட எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. இது மட்டுமில்லாம தமிழர்கள் பாரம்பரியமாக வாழும் பகுதிகளில் அரசு ஆதரவுடன் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நடந்தன. தங்களின் நிலம், மொழி, கல்வி, வேலைவாய்ப்பென அனைத்தும் பறிக்கப்படுவதாக தமிழர்கள் உணர்ந்தாங்க. இப்படி தொடர்ந்து அரசியல் புறக்கணிப்பு நடக்கும்போது அமைதியான முறையில உரிமைகளை கேட்கும் போராட்டங்கள் எப்படி ஒரு ஆயுத போராட்டமா மாறுச்சு, எப்போ அந்த எல்லை மீறப்பட்டது? சுருக்கமாக சொன்னால், வரலாற்று பிழைகளும் சர்வதேச நீதியின் தோல்வியும் இலங்கையின் காயங்களை இன்றும் ஆற்றாமல் பிரித்து வைத்துள்ளன. அடுத்த தொடரில் இந்த மோதலின் முக்கிய திருப்புமுனைகளான யாழ்ப்பாண நூலக எரிப்பு மற்றும் 1983 நடந்த கருப்பு ஜூலை கலவரங்கள் பற்றி விரிவாக பேசுவோம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.